ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் சப்ஜி பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி பண்ணால் வாங்க பார்க்கலாம் இது எப்படி பண்ணலான்ட்டு. இதுக்கு வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பாவக்காய், நீட்டு பாவக்காய் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் விலைக்கு நீட்டமாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு ஜீரகம், கடுகு, வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டு அது பொரியறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் போட்டோன்னா தெரிக்காது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட்டமாக 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டும் தட்டி போட்டிருக்கேன் நான் 4-5, அது வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 பெரிய தக்காளி அதையும் நீட்டமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் இதில் நல்லா மசாலாலாம் பரட்டி மூடி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில். இதுக்கப்புறம் இதில் ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி அந்த தண்ணி இதில் விடுங்க. சின்ன லெமன் சைஸில் போதும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் இருந்தால் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், உப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை தூவி இறக்கி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.